வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் பயன்படக்கூடிய 8ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எட்வர்ட் பெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் சொன்ன கருத்து, பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது அப்படின்னு பருத்தி உற்பத்தியை பற்றிய கூற்று கூறியவர் இவர். அடுத்து முகலாய பேரரசர் ஷாஜஹான் இவருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் இந்தியாவில் நம்ப முடியாத எண்ணிக்கையில் பொருட்களின் உற்பத்தி செய்யப்பட்டதை கண்டு அவங்க வியப்படைகிறாங்க. அப்போது ஷாஜஹானுடைய ஆட்சியில் இங்கே வந்தது யார் அப்படின்னா பெர்னியர்கள். இதில் பிரெஞ்சு நாட்டு பயணி இது யாருன்னா தவர்னியர். இந்தியாவில் உள்ள மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்தினால் ஆன தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகள் இதெல்லாம் கண்டு வியப்படைகிறார். பிரெஞ்சு நாட்டு பயணி தவர்னியர் ஷாஜஹான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்த பெர்னியர் இவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பொருளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்குது, அதிகமான பொருளாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இந்த தொழில் என்ன செய்யுது இருக்குது. இந்த தொழில்கள் இயந்திரமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் வர்றதுக்கு முன்னாடி கிராமங்களில் விவசாயத்திற்கு அடுத்த நிலையில் இந்த கைத்தொழில் இருந்தது. அது ஒரு பெரிய வேலைவாய்ப்பாக இருந்துச்சு. இந்த கைத்தொழிலில் முக்கியமாக பார்த்தோன்னா நெசவு வேலை, மர வேலை, தந்த வேலை, மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தோல், வாசனை மரங்களின் வேலைப்பாடுகள் செய்தல், உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல் இதெல்லாம் இந்த கைவினைப் பொருட்கள் தொழில்களில் இடம்பெற்று கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கைவினைப் பொருட்களுக்கு அடுத்து இந்த பாத்திரங்கள் நிறைய அந்த உலோகங்களை வச்சு பாத்திரங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில சிறப்பு வாய்ந்த பொருட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கும் உற்பத்தி செய்யப்படுது. இதெல்லாம் இப்போ அதில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு மற்றும் உலோக பொருட்கள். இதெல்லாம் பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளின் சிறந்த தரத்திற்கு இந்தியா பிரபலமானதாக இருக்குது. நெசவாளர்கள், தையல்காரர்கள் மற்றும் சாய தொழிலாளர்கள் இவங்களை பற்றி அறிவாய்ந்த படைப்புகளை பற்றின குறிப்புகள் இங்கே காணப்படுது. இந்த குறிப்பிட்ட சில உலோகங்களுடைய தொழிற்சாலை மையங்கள் அதிகமாக பிரபலமாகுது. இப்போ மணி தயாரிக்க பயன்படக்கூடிய உலோகம் வெண்கலத்துக்கு சௌராஷ்டிரா பெயர் பெற்றதாக இருக்கிறது. மணி தயாரிக்க பயன்படும் உலோகம் வெண்கலத்துக்கு பெயர் பெற்ற இடம் எதுனா சௌராஷ்டிரா, குஜராத்தில் இருக்கிறது. அதுமாதிரி தகர தொழிற்சாலைக்கு வங்காளம், மஸ்லினுக்கு டாக்கா. இப்போ இதெல்லாம் நமக்கு பொறுத்துக வேலை கொடுத்து கேட்கலாம். வெண்கலம் சௌராஷ்டிரா, தகரம் வங்காளம், மஸ்லின் ஆடை டாக்கா. இப்போது இந்த மஸ்லின் ஆடைக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிமு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான எகிப்திய கல்லறைகளில் பதப்படுத்தப்பட்ட மனித உடல்கள் மிக சிறந்த தரம் வாய்ந்த இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இல்லை 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய இந்த மஸ்லின் துணியை ஒரு தீப்பெட்டிக்குள்ளே அடைக்கிடலாமா. இந்த மஸ்லின் கிளாத்தை 50 மீட்டர் இருக்கிறத கூட ஒரு குட்டியை தீப்பெட்டிக்குள்ளே அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு மெல்லிசாக அந்த துணியானது என்ன செய்யுது இருக்குது. இதை வச்சு சுற்றி அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா அந்த கல்லறைகளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. எகிப்திய கல்லறைகளில் இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய வெற்றி சுயசார்புடையதாக இருக்குது. இப்போ இதில் நிறைய உயர்குடியினர், பூர்வீக ஆட்சியாளர், நிலக்கிழார் இவங்களெல்லாம் ஆட்சி செலுத்திட்டு வராங்க. அரசவையில் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதும் பிற சடங்கு சம்பிரதாயங்களும் மறைஞ்சு போச்சு. இதன் விளைவாக பூர்வீக ஆட்சியாளர்களால் என்ன செய்ய முடியல, ஆதரிக்கப்பட்ட கைவினைஞர்கள் தற்பொழுது ஏழைகளாக மாறிட்டாங்க. பல தலைமுறைகள்
தங்களுடைய கைவினை தொழிலை மட்டும் அவங்க வந்து செஞ்சிட்ருந்தாங்க. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் வந்து குறையும் போது அவங்க அந்த தொழிலை விட்டு வெளியில் வராங்க. இப்போ விவசாய தொழிலில் நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மை இதெல்லாம் அதிக அளவில் விவசாய தொழில் ஏற்பட காரணமாயிட்டு விவசாயம், வணிகப் பொருள் இதெல்லாம் வணிக பயிர்களுக்கு மாறியதால் இந்தியா வேளாண்மை சார்ந்த தொழிலகங்கள் அழிவை நோக்கி செல்லுது. அதுவும் வணிகப் பயிர் ஆனதுனால அது அழிவை நோக்கி போகுது. இந்தியாவில் பல்வேறு கிழக்கிந்திய கம்பெனிகள் உள்ள என்ன செய்ய வர ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு கைத்தொழில்களின் சிறப்பான காலம் இதோட முடிவுக்கு வந்துட்டு இப்போ உற்பத்தியாளர் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளராக என்ன செய்கிறாங்க மாறுறாங்க. நீராவி இயந்திரம் நாட்டை புகழ்பெற செய்த இந்திய கைவினைப் பொருட்கள் காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை சந்திக்கும். இதில் காலனித்துவ ஆட்சியின் கீழ் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டியே இதற்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருளோட போட்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை தங்களுடைய தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளராக என்ன செய்ய நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தயாரிக்க முடிவுபட் அந்த பொருட்கள் அந்த தங்களால் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாகவும் மாற்றியது. பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் சாலைகளானது முடிவுற்ற பொருட்களை இந்தியாவில் தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுகிறது. சாலை அடுத்து ரயில்வே, இந்த ரெண்டும் இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. இப்போது கைவினைப் பொருட்கள் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா இயந்திரங்கள் உற்பத்தி ஆகுது. இந்தியாவில் மிக பழமையான தொழில் நெசவு தொழில்னு சொல்லலாம். இந்திய நெசவாளர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு ஆகியவை ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கு கடுமையான போட்டியே என்ன செய்து இருக்குது. இந்த போட்டி இங்கிலாந்தில் காட்டன் ஜின், பறக்கும் எரி நாடா, நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது எல்லாத்தையும் நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்கவும் உதவுது. என்னதெல்லாம் காட்டன் ஜின், பறக்கும் எரிநாடா, நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம். பிரிட்டனில் உற்பத்தியான பொருளோட சந்தையாக இங்கே வந்து இந்தியா என்ன செய்து மாறுது. இதன் விளைவாக பகுதி நேர வேலையாக நூற்பு மற்றும் நெசவு மூலம் தங்கள் வருமானத்தை ஈடு செய்ய விவசாயிகள் தற்போது பயிரிடுவதை மட்டுமே என்ன செய்கிறாங்க சார்ந்து இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த இயந்திரங்களை இறக்கி இந்த தொழில்கள் எல்லாம் செய்ததுனால. இங்கிலாந்தில் இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களுடன் இந்தியாவால் போட்டி போட முடியலை. இந்திய பொருட்களை இங்கிலாந்தில் முடித்த இந்த இயந்திரங்களுடைய பொருட்களோடு சேர்த்து என்ன செய்ய முடியலை, போட்டியிட முடியவில்லை. அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து தாதாபாய் நவ்ரோஜியினுடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஆங்கிலேயர் இந்தியாவில் வளங்களை சுரண்டுவதற்கு இந்தியாவினுடைய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் அப்படின்னு முதல்ல கூறியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கிலேயர் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இங்கேருந்து செல்வங்களை பிரிட்டன் கொண்டு போகிறதும் தான் இந்திய மக்களுடைய வறுமைக்கு காரணம்னு முதல்ல சொன்னது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இதெல்லாம் கொட்டேஷன்ஸு முக்கியமாக வரும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து அவங்களுடைய கொள்கை மற்றும் உள்நாட்டு தொழில்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இதனால் கிழக்கிந்திய கம்பெனியால் பிற்படுத்தப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை இந்திய வர்த்தகர்கள் தங்கள் பொருள்களை சந்தை விலைக்கு குறைவாக விற்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இது நிறைய கைவினைஞர்கள் மற்றும் தங்கள் மூதாதையர்களிடம் கற்றுக்கொண்ட கைவினை திறமைகளை கைவிடுறதுக்கும் கட்டாயப்படுத்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனியுடைய நோக்கம் என்னென்னா மலிவான விலையில் இந்திய தயாரிப்பு பொருட்களை பெருமளவில் வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய் அதிகமான லாபத்திற்கு விற்கணும் அப்படிங்கிறது தான். இது இந்திய பாரம்பரிய தொழில்களை வெகுவாக பாதிக்குது. இந்தியாவின் வர்த்தக நலன்களுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டணங்களின் கொள்கை ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க பின்பற்றுறாங்க. பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படுது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வர பொருட்களுக்கு
பேரளவில் தான் வரி இருந்துச்சு. இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளுக்கு அதிக வரி இருந்தது, இறக்குமதியான பொருளுக்கு வரி இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் முதல் பாதியில் மேற்கத்திய நாடுகள் என்னது தொழில்மயமாக்கலை ஆதரிக்கிறாங்க. இதனால் அதிக தொழில்கள் என்ன செய்யுது, உருவாகுது. பாரம்பரிய இந்திய கைவினை தொழிலுக்கு இடையூறாகவும் இது அமையுது. ஒரு சக்தி வாய்ந்த தொழில்துறை அமைப்பு, மிகப்பெரிய இயந்திரங்கள், பெரிய அளவிலான உற்பத்தி, இதெல்லாம் பின்புலமாக கொண்ட வெளிநாட்டு தொழில்களுடன் இந்திய உள்நாட்டு தொழிலகங்கள் என்ன செய்ய முடியலை, போட்டியிட முடியலை. அதுக்கப்புறம் சூயஸ் கால்வாய் கட்டுமானத்துக்கு பிறகு இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்திக்கு. ஏன்னா போக்குவரத்து செலவினை குறைத்ததுடன் அந்த கால்வாய் வழியாக போக்குவரத்து போகிறதுனால அதனுடைய செலவுகள் குறைந்து விட்டது. இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது. நவீன தொழிற்சாலை, அதிக வேலைவாய்ப்பு, வருமானம் ஈட்டும் விளைவுகள் கைவினை தொழில் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக வர ஆரம்பிச்சிட்டு. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்தியாவினுடைய தொழில்மயமாக்கல் அப்படிங்கிற செயல்பாடு நிறையவே இங்கே தொடங்குது. அதனால் நவீன தொழில்துறையின் தொடக்கமானது முக்கியமாக சணல், பருத்தி, எஃகு தொழில்களுடைய வளர்ச்சியோடு தொடர்புடையதாக இருக்குது. நிலக்கரி சுரங்க தொழில் வளர்ச்சி குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. ரயில்வே மற்றும் சாலைகளின் வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குது. தொழில்மயமாக்கல் தொடங்க ஆரம்பிச்சுது. இங்கே இருக்கிற ஆலைகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பணக்கார வணிகர்களால் தொடங்கப்படுது. தொடக்க காலத்தில் இந்த பருத்தி மற்றும் சணல் ஆலைகள் அமைக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற தொழிற்சாலைகள், தோட்ட தொழில்கள். முதல்ல தோட்ட தொழில் முதலில் ஐரோப்பியர்களை ஈர்க்குது. பெருந்தோட்ட தொழில் பெரிய அளவில் வேலைகளை வாங்க முடிந்ததென்றாலும் உண்மையில் இது பிரிட்டிஷ் சமுதாயத்தில் அதிகரித்து வரக்கூடிய அந்த காபி, தேநீர் மற்றும் கருநீல சாயம் இதெல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுது. அதனால் தோட்ட தொழில் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் 1836ஆம் ஆண்டு அஸ்ஸாமில் தேயிலை நிறுவனம் 1839 நிறுவப்பட்டது. அதே நேரத்தில் காபி தோட்டமும் தோன்றப்பட்டது. தேயிலை தோட்டம் கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது மாதிரி காப்பி தோட்டம் தென்னிந்திய பகுதியில். இதெல்லாம் கூற்று காரணங்களில் கொடுத்து கேட்கலாம், அதனால் பார்த்துக்கோங்க. 3வது முக்கிய தோட்ட தொழிலாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா சணல். இதுவும் தொழிற்சாலைகள் உருவாக வழிவகுக்கி. இந்த தொழில்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனங்கள் முன்னாள் ஊழியர்கள் பலரால் என்ன செய்யப்படுது, கட்டுப்படுத்தப்படுது. இப்போ 1854 பம்பாயில் பருத்தி நூற்பு ஆலை ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நவீன தொழில்துறை பிரிவு ஒன்று தொடங்கப்படுது. 1855 கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரிஸ்ரா அப்படிங்கிற இடத்துல ஹூக்லி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை 1854. பருத்தி நூற்பு ஆலை 1854. கல்கத்தாவில் இது சணல் தொழிற்சாலை 1855. 1870 கல்கத்தாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. பருத்தி ஆலை இந்திய நிறுவனங்களில் ஆதிக்கம் செலுத்தப்படுது மற்றும் சணல் ஆலைகள் பிரிட்டிஷ் முதலாளிகளுக்கு சொந்தமானதாக இருக்குது. பம்பாய் மற்றும் அகமதாபாத்தில் பருத்தி ஆலைகள் ஏற்படுத்தப்படுது. ஹூக்லி ஆற்றங்கரையில் சணல் ஆலைகள் பெருகுது. கான்பூரில் கம்பளி தோல் தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. கனரக தொழில்களில் பட்ட இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் அடங்கும். இது முதல் முறையாக 1874 குல்டி அப்படிங்கிற இடத்துல தான் நவீன முறையில் இந்த எஃகு தயாரிக்கப்படுது. 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் இந்திய மண்ணில் வேரூன்ற ஆரம்பிக்கும். இருப்பினும் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை சாம்செட்ஜி டாட்டா என்பவரையே சாரும். 1907ஆம் ஆண்டு சாம்செட்பூர் என்ற இடத்தில் டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ அமைக்கப்பட்டது. 1907 சாம்செட்பூர் டாட்டா இரும்பு எஃகு ஆலை டிஸ்கோ
1911 தேனிரும்பு மற்றும் 1912 உலோக வார்ப்பு கட்டிகளையும் உற்பத்தி செய்கிறாங்க. இதுதான் டிஸ்கோ சாம்செட்ஸ்பூர் அதோடைய படம். நவீன தொழிலகங்களுடைய வளர்ச்சி. 1861ஆம் ஆண்டு 2573 கிலோமீட்டராக இருந்த ரயில்வேயின் நீளம் 1914 55,773 கிலோமீட்டராக அதிகமாகுது. அதோடு சூயஸ் கால்வாய் திறப்பும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்குடைய இந்த வருமானத்தை தூரத்தை சுமார் 4,830 கிலோமீட்டர் தூரமாக குறைக்குது. இந்த குறைக்கப்பட்ட தூரம் இந்தியாவினுடைய தொழில் மயமாக்கலுக்கு ரொம்ப என்ன செய்யுது, உறுதுணையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தின் விளைவாக பருத்தி ஆலைகள் 194 273 உயருது. சணல் ஆலை 36 64 அதிகமாகுது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அவங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப பலப்படுத்திட்டு வராங்க. வெளிநாட்டு தொழில் முனைவோர்கள் வெளிநாட்டு மூலதனத்தை குறிப்பாக இங்கிலாந்தில் இருந்து ஈர்க்கிறாங்க. அங்கேருந்து நிறைய வாங்குகிறாங்க. அதிக லாபம் ஈட்டும் இந்திய தொழில்துறை வெளிநாட்டு முதலாளிகளை ரொம்பவே கவர்ந்தெழுக்குது. அதனால் நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தொழிலெலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள ஒரு வணிக சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது வணிக சங்கம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அரசு சாரா லாப நோக்கமற்ற தொழில்துறை நடத்துதல் மற்றும் தொழில்துறையை நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது 1985 நிறுவப்படுது. இது இந்த இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படிங்கிறது 1985 உருவாக்கப்படுது. துறைகளை உள்ளடக்கி நிறைய துறைகள் அதோடு சேர்ந்து இருக்கிறது. அதான் நடுத்தர நிறுவனங்கள், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் SME இருந்தும் பன்னாட்டு நிறுவனங்கள் MNC இருந்தும் 9,000 உறுப்புகளை கொண்ட உறுப்பினர்கள் இருக்கிறதா உருவாக்குறாங்க. இந்தியாவில் தொழிலோட வளர்ச்சி. சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான புதுமைகளில் ஒன்று இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 1948ஆம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தால் அரசாங்க தொழில்துறையில் நிறைய மாற்றங்கள் வருது. இந்த மாதிரி நேரடியான பங்களிப்பினை வெளிப்படுத்த முடியுது. இந்த தீர்மானம் தொழில்துறை வளர்ச்சியில் ஒரு தொழில் முனைவோராகவும் அதிகார மையமாகவும் அரசின் பங்கினை வரையறுத்தது. 1956 தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையானது 3 வகையாக பாகுபடுத்தப்படுகிறது. 1956 படி 3 வகையாக பாகுபடுத்தப்படுது. அதில் அட்டவணை 1 தொழில்துறைகள் அரசாங்கம் மட்டுமே நிர்வகிக்கும். அதில் சிலவற்றை அணுசக்தி, மின்னணு, இரும்பு இதெல்லாம் அதில் அடங்கும். அட்டவணை 2 இவைகள் சாலைகள் மற்றும் கடல் போக்குவரத்து, இயந்திர கருவிகள், அலுமினியம், நெகிழி மற்றும் உரங்கள் இதெல்லாம் 2வது அட்டவணையை சார்ந்ததாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அட்டவணை 3 இந்த வகையின் கீழ் மீதமுள்ள தொழில்கள் மற்றும் தனியாருக்கு விடப்பட்ட துறைகள் இதெல்லாம் இதில் அடங்கும். இப்போ தொழிலக வகைப்பாடு. மூலப்பொருட்கள் அடிப்படையில் தொழில்களை வேளாண் அடிப்படையிலானவை மற்றும் கனிம அடிப்படையிலானவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழிலகங்கள் அவைகளின் பங்களிப்பின்படி அடிப்படை தொழில்கள் அப்படின்னு சொல்லியும் முக்கிய தொழில்கள் அப்படின்னும் 2 வகைப்படுத்தப்படுது. தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் இது 3 விதமான வகை. இதை பார்த்துக்கோங்க. மூலப்பொருள் அடிப்படையில் 2 வகைப்படுது. ஒன்று வேளாண் அடிப்படை, இன்னொன்று கனிம அடிப்படை. அதே மாதிரி தொழிலகங்கள் அதோட பங்களிப்பின் அடிப்படையில் முக்கிய தொழில், அடிப்படை தொழில், முக்கிய தொழில் அப்படின்னு 2 வகைப்படுத்தப்படுது. அடுத்து தொழில் உரிமத்தின் அடிப்படையில் பொதுத்துறை, தனியார் துறை, கூட்டுறவுத்துறை அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. இந்த தொழில்துறை வளர்ச்சி 1950 65 வரைக்கும் உள்ள காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது. முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் மூலமாக தொழில்நுட்ப திறன்கள் குறைந்த அளவில் கிடைக்கும். அதனால் முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதோட நோக்கம் சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குறது தான்.
முதல் 3 ஐந்தாண்டு திட்டம். அதனுடைய நோக்கமே என்னென்னா, சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறையை உருவாக்குறது. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலதன பொருட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துது. இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஒரு துரிதமான வளர்ச்சியை என்ன செய்யுது பார்க்குது. அடுத்து தொழில்துறை வளர்ச்சி. முதல் 3-5 ஆண்டுகள் பெரும்பாலும் மூலதன பொருட்கள் துறையின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துறதுனால நுகர்வோர் பொருட்களினுடைய துறை என்ன செய்யப்படுது, புறக்கணிக்கப்படுது. பாருங்கள், 1980களுடைய காலகட்டத்தை தொழில்துறையின் மீட்பு காலமாக கொள்ளப்படுகிறது. இந்த காலத்தில் தொழில்துறை மிகவும் வளமான வளர்ச்சியை கொண்டதாக வளர ஆரம்பிக்கும். 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு பின்னாடி தொழில்துறை வளர்ச்சி 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை என்ன செய்யுது, உருவாக்குது. தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற சொல் மென்பொருளுடன் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை தொழில்களோட 4ஆம் நிலை தொழிலாக தகவல் தொடர்பும் ஒன்றா சேருது. அறிவு சார்ந்த பொருளாதாரமானது இயந்திரமயமான உழைப்பாளரின் தீவிர உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள், சுகாதாரம், தொலைதூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி மற்றும் பல்லூடகம், பொழுதுபோக்கு, இதெல்லாம் புது சேவை தொழில்களின் வளர்ச்சியை நமக்கு சொல்லுது. இந்தியாவில் சாலை போக்குவரத்து உலகின் மிகப்பெரிய போக்குவரத்துகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். அரசாங்கத்துடைய முயற்சிகளானது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய மாவட்ட சாலைகள் இதெல்லாம் இணைக்கிறது தான். இதன் மூலமாக போக்குவரத்து சுலபமாக என்ன செய்யும் இருக்கும். ஏறத்தாழ பார்த்தோம்னா இந்தியா ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடாக உருவாகிறது. அதுக்கப்புறம் தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கம். தொழில்மயமாக்கல் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கம். இது தொழில்துறை விரிவாக்கமானது கலப்பு பொருளாதாரம் ஏற்பட வழிவகை செய்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்னு இந்த பொருளாதார நிலையவே நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சிடலாம். அதே மாதிரி இதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னா இந்த 5 ஆண்டு திட்டங்கள் தான். சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.